வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க சொல்லிக்கொண்டு, என்னடா இன்றைக்கு எல்லாம் இப்படி வலிக்கிட்டு நிற்கிறாள் என்று நினைக்கிறீங்களா? இன்றைக்கு வந்து எங்களுடைய ஒரு முக்கிய நாள் எங்களுடைய தம்பியிட வெட்டிங்குக்கு தான் டே போகிறோம். என்ன அதாவது இன்றைக்கு ரைஸ் தெரிஞ்சால் எம்ஜே செந்தூரன் சரி நான் எங்கண்ட குரு அவருக்கு இன்றைக்கு செந்தூரன் தனியாக இருக்கா இன்றைக்கு அவருக்கு ஓகே டேனு செந்தூரன் டேனு அவர்களின் பதிவு திருமணத்துக்காகத்தான் நாங்கள் இப்போ வழிகிட்டு நிற்கிறோம் போகிறோம். யாவும் யாவதும் நீயாக காயும் கனியாகி மதுரமாகி விடும் மவி குளவிடும் சில்வண்டு செந்தமிழ் மொழியில் கவிகள் பாடிவிடும் பாவி நான் உனை சேர்த்து விட்டால் இந்த படைப்பின் தவத்தினை அடைத்திடுவேனடி மின்னல் வெட்டின் சில கீற்றுக்கள் கூட கொஞ்சம் இடம் தூரம் தான். என்ன தூரம் வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக எந்த இடம் பாருங்க மணி ஊடி அடிக்குது உங்களுக்கு விளங்கும் தெரியல. கண்டிப்பாக நாங்கள் எந்த தூரம் வந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக போகிறதுக்கு தான் முடிவு பண்ணுறோம். எங்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி விட்ட நம்மளோட குருநாதத்தை பதிவு திருமணம் அல்லவா, கண்டிப்பாக நாங்கள் எந்த ஊரம் எந்த மூலையாண்டாலும் போயே தீர்வோம். கொழும்பு ஆகுதாலும் போவோம். கொழும்புக்கு போனியா தூரம் வேண்டாலும் போவோம். இது இன்றைக்கு நாங்கள் செல்ல போகிற இடம் யாழ்ப்பாணம். என்ன யாழ்ப்பாணத்தில் கோப்பா என்ற இடத்துல இந்த இது பதிவு திருமணம் நடக்க போகுது. என்ன கொண்டு போகிறோம் செந்திர அன்னைக்கு? இப்போ நாங்கள் வந்து இதில் என்ன முக்கியமான பிரச்சனை, அவரே அஷ்னா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரு இது செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கே நாங்கள் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம். சர்ப்ரைஸுக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். சரிதானே? அப்போ அதைத்தான் நாங்கள் பதிவு திருமணத்துக்கு போய் நாங்கள் ஒரு செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன அங்கே அவருக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லி அடுக்கி கொண்டு பார்த்து கொண்டு வலிக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்கட வீடியோக்குள்ள புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கோட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க நாங்கள் என்னென்ன அவருக்கு கொண்டே கிட் கொடுக்க போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து முதலாவதா நாங்கள் மூடி இப்போ எல்லாம் ஒட்ட வேணும். பாருங்க, அவர்களுடைய என்னன்னு சொல்றது, ஏர்போர்ட்ல இருந்து வந்து ரங்கேக்கில் முதலாக எடுத்த படம் ஃபோட்டோ. சரி, ஃபோட்டோவை நாங்கள் இதை இப்படி எல்லாம் ஃப்ரேம் பண்ணி மூட போகிறோம். பாருங்க, தர்மினி பிளாக் கொண்டு எல்லாம் அடிச்சு செட் பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்க, நல்லா நீட்டாக இருக்குது இந்த ஃப்ரேம் செய்த வைக்கும். என்ன கேட்ட உடனே மேலே ஒரு மணி தேரத்தில் எங்களுக்கு இந்த பிரேம் எல்லாம் உடனே உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு பிரேம் தருவினா அவர்களுடைய நம்பரே நாங்கள் இதில் அதில் போட்டிருக்கணும். பாருங்க, இங்கே இருக்கிறார்கள் யாரும் இவங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்கிறோண்டா தொடர்பு கொள்ளுங்க. நல்ல பிரேம், உடையாத பிரேம், இல்லை நீட்டாக செய்து தந்துருக்குறாங்க. பாருங்க, ஓகே, செந்தூரன் டெனு ஒன்று அடிச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த பிரேமை வந்து நாங்கள் இப்போ எல்லாம் சலோ டேப் எல்லாம் பண்ணி கொண்டு போக போகிறோம். அங்கே அரையக்கு முன்னால் தான் நாங்கள் இதை ஓப்பன் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இப்படியே மூடிட்டு சலோ டேப் படிச்சு விட்டோம்னா சரி. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முக்கியமாக கும்பிடுறது வந்து முருகனும் பாபாவும் தான். நாங்கள் பாபாவை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். பாபா பார்த்தீங்களா, காசை வச்சு நாங்கள் இதில் அடுக்க போகிறோம். இப்படி பார்த்தீங்களா, இது வந்து சும்மா அறே இல்லை, பித்தளை. இதோ பித்தளையில் வந்து நாங்கள் கொஞ்சம் தங்கம் பார்த்தீங்களா, இது வந்து நல்ல ஒரு சைனிங்கான ரேன்னு சொல்லலாம். அதில் வந்து நாங்கள் இந்த பாபா வைக்கணும்னா காசை வச்சுட்டு தான் பாபா நடுவில் வைக்கணும். அப்படியா? அப்போ தான் காசு பிறக்காமல் இருக்கும். சரி, அப்படி சரியா? இது வந்து நாங்கள் காசை அடுக்கிட்டு அப்போ கொண்டு கேட்கலாமா உங்களை எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கணும். அங்கே சொல்லுவோம். ஓகே, நாங்கள் வந்து ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு 25 தாளேண்ணா 25,000 ரூபா எங்களால் ஏன்றதை நாங்கள் கொடுப்போம். என்ன ஓகே, இது அடுக்கு இல்லாத போல அடக்கு அதுதானே. ஏன் 5,000 ரூபா தாள் வச்சுக்கலாம். 20,000 ஒரு 5 தாள் வருமா? இல்லாட்டி 2,000 தாள் இருக்கா? என்னென்னு செஞ்சுருக்கோம்னு சொல்லுங்க. அப்போ இப்போ நாங்கள் ஒரு பிளான் பண்ணுவோமா, இது 5,000 தாளை கிடைக்கிட வச்சு 1,000 தாளை வைப்போம். சரி, ஓகே ஓகே. இப்போ வந்து நாங்கள் 5,000 தாள் வைப்போம்னு பார்த்தோம். நாங்கள் என்னென்னு சொன்னால் 5,000 தாள் வச்சா இந்த
இந்த ரேக்கு வந்து எடுத்து காட்டாலாம் அப்போ பின்ன இப்படியே வச்சு கொள்வோமே. ஓகே நாங்கள் இப்படியே வச்சு பாருங்க வார் நீட்டாக அடுக்கும். இதை அடுக்கிட்டு இதை வச்சுட்டு நம்ம இப்போ சைஸ் பண்ணலாம். அப்போ தான் அவர் நல்ல பிளானாக்க வருவார். இது நம்மளோட குரு தட்சணைன்றீங்க கிஃப்ட்னு சொல்ல இது நம்மளோட குருவுக்குரிய தட்சணை காசு. சரி எங்களால் இப்போ வேறு எதுவும் என்னதை நாங்கள் என்னதை கொடுக்குறோம் செய்கிறேன்னு தெரியாமல் தான் நாங்கள் இப்படி ஒரு அவருக்கு பிடிக்கும் இது நாங்கள் பிடிக்கும் அவருக்கு நல்லா பிடிக்கும். அங்கேயே வியாழக்கிழமை அங்கேயே அனுப்பாரு பாபா கோயிலில் மற்றது வெள்ளிக்கிழமையெல்லாம் முருகன் அனுப்பாரு. ஸோ நாங்கள் பாபா இங்கே பாருங்கோ சரியா இப்போ அவருக்கு பாபா தான் முக்கியமாக பிடிக்கும்ன்றபடியே நாங்கள் பாபாவே வாங்கியிருக்கிறோம். ஓகேயா ரைட் சரி அதை நாங்கள் டெக்கரேஷன் கொஞ்சம் பூ வைப்போமா கொஞ்சம் இப்படி பூ வச்சு விடுவோம். 2 பூவும் வைக்கலாமே. ஓகே இப்போ வந்து தம்பிங்க பூ வச்சு கொண்டிக்கிறாரு சாருங்கோ எங்கே வைக்கிறீங்க தம்பியை கடை உஷாராகிறாரு. அவருக்கு செந்துரன்னிட்ட போடுறாண்டாலே உயிர். சரி இப்போ வந்து நாங்கள் இதுக்கு ஒரு பேக்கிங் அடிப்போம்மா. ஓகே செலோ டேப் அடிச்சுட்டு போவோம். டேப் அடிக்கணும். செலோ டேப்பும் ஒரு போக்கில் நிற்கிது. இப்போ இங்கே இப்போ வந்து நாங்கள் செலோ டேப் பண்ணுவோம். இழுத்து பிடிங்க இப்படி இழுத்து இப்படி தான் அடிக்க வச்சுவோமே. கடைக்காரரே செலவு டேப் அடித்து தந்துருப்பீங்கன்னா நாங்கள் வந்து நாங்கள் வீட்டை வந்திருக்கா என்ன வீடியோ செய்து அடிப்போம் வந்துட்டு. ஓகே காணுமே காணுங்க ஒன்று காணும் ஒன்று காணும் இவ்வளோ காணும். இல்லைன்னா இப்படி மட்டும் அடிப்போமா. சரியா போடுவோமா. ரைட் காணும் ரைட். இப்போ நாங்கள் அப்போ வலிக்கிடுவோமே படம் ரெடி. இதுதான் கவனமாக இருக்கணுமேண்ணா. அந்த பாபா கொஞ்சம் விளப்பாப்ப கவனமாக இருக்கணும். சரி நாங்கள் வலிக்கிடுவோம். நாங்கள் அங்கே அங்கே போய் தொடருவோம். அங்கே போய் தொடருவோம். பாபா இப்போ நாங்கள் வந்துட்டோம். வந்த உடனே ஒரு ஜூஸ் கொண்டு வந்து தந்துச்சுன்னா உண்மையில் குட்டிக்கு சும்மா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையில் ஐஸ் எல்லாம் போட்டு சர்பத்துலேயே ஒரு பச்சை கலரிங் மாதிரி இருந்துச்சு. எங்களுக்குன்னு சொன்னால் நல்ல மில்க் எல்லாம் போட்டு தந்துச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆட்கள் வரவழைக்கணும்னா பார்க்க போனால் நாங்கள்லாம் இப்போ பெஸ்ட்டாக வந்துருக்கிற மாதிரி கிடக்குன்னு சொன்னால் சொன்ன டைமுக்கு 5 மணிக்கு நான் அங்கே போய் சேர்ந்துட்டோம். எங்கேடா மாப்பிள்ளை பொம்பளையை காணையிலேன்னு பார்ப்பீங்க அங்கே நிற்கிறாங்க வெளியில். இப்போ தான் அவங்க ஷூட்டிங் வெளியில் முடிச்சுட்டு வந்து ஆயத்தமாக உள்ளுக்குள்ளே வர போகிறாங்க. இப்போ பாருங்கோ அவங்களுக்கு பட்டாசு எல்லாம் கொளுத்து எப்படி கொண்டாடுறாங்களேன்னு சொல்லி நான் வந்து கீழே இருக்கிறேன். இவர் போய் மேலே இருந்து வீடியோ செய்தவர். உண்மையில் நாங்கள் அவருக்கு போர்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு இதாக நிற்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேல் மாடி தான் நாங்கள் இல்லை மொட்டை மாடியிலேருந்து அவர் வீடியோ செய்யக்குள்ளே வந்து அங்கே செந்தூரன் தம்பி டனு அங்கால நிற்கினோம். இப்போ வேற போய் நம்ம பாருங்கோ உண்மையில் பார்க்கவும் அழகாக இருக்குது. நான் தானே இவருக்கு சொன்னேன்னு ஒருக்கா மேலே போய் நீங்கள் வீடியோ செய்யுங்கோ நான் கையை காட்டணுன்னு சொல்லி அப்படியே கீழே இருந்தோண்டு நான் மேலே கை காட்டி அவருக்கு பாருங்கோ. ஓகே அவங்க மேலே சந்தோஷமாக இருக்குது. அதோட வந்து அந்த லைட் வெளிச்சத்துக்காண்டி தான் நான் மேலே போய் வீடியோ செய்ய சொன்னேன். நான் இப்போ இன்னும் அழகான காட்சியில் இனிமேல் பார்க்க போகிறீங்க. எங்களோட மாப்பிள்ளை பொம்பளை வந்து கொண்டிருக்கணும். அதுக்கு முன்னே எங்களுக்கு ஸ்வீட்டாக தந்திருக்கணும். எங்களுக்கு கேக்கு நாங்கள் அதை சாப்பிட்டு கேட்கல அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் வர போயினோம். பாருங்கோ அங்கே மேலே வந்துட்டீங்கன்னா பாருங்கோ எப்படி ஜோடியை பார்த்தீங்களா எப்படி அழகான ஜோடின்னு சொல்லி உண்மையில் எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. உண்மையில் நான் கதை கேட்கல எனக்கு அப்படியே சிரிச்சுக்கொண்டா நான் கதைக்கிறேன்னு சொன்னால் அவ்வளவு சந்தோஷம். அவங்களோட முகத்தில் பாருங்க இவ்வளோ சந்தோஷம்னு சொல்லி சும்மாவா 8 வருஷம் காதல் இல்லை. அப்போ பாருங்க இந்த மாதிரி அழகாக வெளிக்கிட்டு கொண்டு வரையணும்னு சொல்லி அதோட வந்து பட்டாசுகள் எல்லாம் வெடிக்குது அறம்புறமாக எல்லாம் கொளுத்துறாங்க பாருங்க. நான் உண்மைக்கு இப்படி ஒரு பட்டாசுகளோட இப்படி ஒரு திருமணத்தை இன்றைக்கு தான் பார்த்துருந்தேன். தம்பி செந்தூரன் பாடிய பாடலில் வந்து இப்போ அழகான வரி தான் இப்போ போகுதுன்னு சொன்னால் அதில் வந்து இப்போ மாலை மாற்றி மோதிரம் போட்டு இப்போ உண்மையில் அவன் சந்தோஷத்தை இப்போ பார்க்க போகிறீங்க. பாருங்கோ சிரிச்ச முகத்தோட நிற்கிறான். உயிராக நீ இருந்தால் உலகம் என் கையிலே மறுவார்த்தை பேசாமல் நெஞ்சத்தில் கலந்திடு கருமேகம் தான் விலக சிரிக்கின்ற மழையாக அரும்பிய காதலை அன்போடு பொழிந்திடு
பாருங்க அடுத்த உடுப்பு மாற்றிட்டு வந்துட்டாங்க பாருங்க. முதல் வந்து சாரியோடைய ஒரு அழகு, மற்ற வந்து லேங்காவுடைய ஒரு அழகு, மற்ற உடுப்பு வந்து எனக்கு குதுவலுக்கு பேர் தெரியாது, ஏதோ குருத்தியோ என்னொன்று சொல்கிறவங்க. சரி ஓகே, உண்மையில நல்ல அழகாக இருக்குது பாருங்கோ. நல்ல ஒரு அந்த பட்டாசு மாதிரி தான் இது வந்து அந்த கரண்டில் ஏதோ கொழி ஏதோ வச்சுருக்குறாங்க. அது அப்படி ரெண்டு பக்கமும் வரைக்கும் நடந்து கொண்டு வருகிறோம். யாவும் யாவதும் நீயாக காயும் கனியாகி மதுரமாகி விடும் மவி குளவிடும் சில்வண்டு செந்தமிழ் மொழியில் கவிகள் பாடிவிடும். பாவி நான் உனை சேர்ந்து விட்டால் இந்த படைப்பின் தவத்தினை அடைந்திடுவேனடி. மின்னல் வெட்டின் சில கீற்றுக்கள் கூட நம் காதலை பற்றி சொல்லுதடி. மனசுக்குள்ள உன்ன வச்சு காதெல்லாம் நீயால அடிச்சிருக்க. நீ என்ன விட்டு போக கூடாதுன்னு பாச சங்கிலியால கட்டி இருக்க. ஏன்னா நீ ஏன் செல்லும் உயிராக நீ இருந்தால் உலகம் என் கையிலே. மறுவார்த்தை பேசாமல் நெஞ்சத்தில் கலந்திடு. கருமேகம் தான் விலக சிரிக்கின்ற மழையாக அரும்பிய காதலை அன்போடு பொழிந்திடு. ரைட் ஓகே, நாங்கள் இப்போ நம்ம செந்தூரன் பதிவு திருமணத்துக்கு சர்ப்ரைஸ் டெலிவரியாக வந்திருக்கோம். குருவுக்கு நாங்கள் சிசினியாக வந்திருக்கோம். வாங்கோ உள்ள இறங்கி கொண்டிருக்கோம். எல்லாரும் லைன் அனுப்பிக்கிறாங்க மக்கள் எல்லாரும். வாங்க உதவி போய் உள்ள பார்ப்போம். மிக்கி வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி. கொஞ்சம் போடுவார். எங்களோட மிக்கி குழந்தை பிள்ளைக்கு பூ கொடுக்குற பிள்ளை பயப்படுது மிக்கியை பார்த்துட்டு. நாங்கள் இந்தாங்க முதலாவதாக உங்களுக்கு 2 பேருக்கும் எங்கள் திருமண வாழ்த்துக்கள். வேற எங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா? வேற தெரியுமா? எங்களுக்கு குருநாதரே இவர் தான். பாபா வடம்ட்டு 2 பேராக்கும் இதை வந்து ஓப்பன் பண்ணணும். இதுவுமா ஒரு நிமிஷம் காய்ச்சி போடுவோம். உங்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. இந்த நீங்களே ஒரு பெரிய என்ன சர்ப்ரைஸ் டெலிவரி சரியா? இல்லை எங்களுக்கு உங்களுக்கும் நாங்கள் டீலர் எங்களுக்கு ஒரு ஆள் உண்மையாகவே இதை செட் பண்ணி ஒரு ஆள் கொடுக்க சொல்லி தந்து விட்டது. எங்கள்கிட்ட பெருசு இருக்கு, சீரியஸாக விஷயம் எங்கள்கிட்ட பெருசு அங்கே இருக்கு. இது வந்து உங்களை நேசிக்கிற ஒரு உண்மையான ஒரு உறவு உங்களுக்கு தந்து இதை கொடுக்க சொல்லி என்னென்ன சீரியஸாக முக்கியமானது சரிதானே? நாங்கள் 5 மணிக்கு வந்து நாங்கள் இருந்தாலும் காத்திருக்கிற கணக்கு சுகம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். சரிதானே? 5 மணிக்கு வந்து நீங்க சொன்னீங்க 5 மணிக்கு சரி உதவி ஓப்பன் பண்ண தெரியுமா? இது ஓகே, அது கிளிக்கல இது இருக்கா? ஓ இதுல குதல பாத்தீங்க. ஓ நீங்க
நாங்கள் இங்கே எவ்வளோ பெரிய பெரிய ஃப்ரேம்லாம் வந்துட்டு அவைதான் சரியா ஓகே நன்றி அவர்களுக்கு நன்றி ரெண்டு பேருக்கும் திருமண வாழ்த்துக்கள் உண்மையாக இந்த மேடையில் நாங்கள் உங்களோட அம்மா அப்பா எப்படி பார்த்து அதை மாதிரி நாங்களும் சரியா உங்களோட அம்மா அப்பா எப்படி இருந்து உங்களை பார்த்து நாங்கள் மனசார முதலாவது நீங்கள் நல்லா இருந்து சந்தோஷப்படுறது ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்களே இருப்போம் அதான் எங்கள் மனசார சொல்கிற விளக்கம் சரியா சந்தோஷம் இப்படியான சந்தோஷத்தில் கணக்கு கதைக்கல ஓகே ஒரு மிக்கி அங்கே வாங்க பாவனா இருக்கா பெரிய பாவனா ஐவி ஒரு எடுத்துட்டு தான் கண்டா பாவனா எடுத்துட்டு கொஞ்சம் முன்னாடி போங்க வாங்க 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 பாப்பல இங்க பாருங்க ரெடி குடும்பத்தை கிடைக்க பாருங்க உங்களால என்ன குடும்பம் கிடந்து உங்களோட குடும்பம் தான் சாகம் போட்டு நன்றி நாங்கள் காத்து கொண்டிருக்கேன் சந்தோஷம் உண்மையிலேயே நான் அதான அந்த தம்பி சொன்ன மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க தூரம் போயிருக்காங்க மஞ்சள் விழுவோம் நாங்கள் சொல்ல முடிக்கிறோம் இருந்தாலும் தயவு செய்து இதுல கையெழுத்து வச்சுட்டு போகணும் இது உங்களோட அன்பின் உங்களோட நீங்கள் அவனுக்கு கொடுக்குற அங்கீகாரம் இதுல அவனுக்கு இல்ல அவர்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம் கையில் வச்சுட்டு போகணும் தயவு செய்து ஓ கதைக்கலாம் நீங்க என்ன சைன் வைக்கிறீங்க நாங்கள் வந்து தமிழ்நாடையை வச்சு கொடுக்குறேன் ஓகே தேர்வடியை வச்சு கூட ரைட் அப்படியே பக்கத்தில் திருப்பி உதாரி போட்டு எடுக்கணும் சாப்பிட்டீங்களா வந்து நீங்கள் சாப்பிட்டாச்சு மக்களே இப்போ எங்களோட அக்கா எழுதுறா பாருங்க அங்கால போடல பிபிடி போடணும் பிபிடி போடணும் பிபிடி போடல பாத்தீங்களா போய் பிரச்சனை இல்லை சரியா அண்ணா நாங்கள் பழிக்கிற அப்புறம் ஓ சாப்பிடாச்சு ஓ எல்லாம் சாப்பிட்டாச்சு சந்தோஷம் சரியா சந்தோஷம் எழுதுங்க ஓ அண்ணா போட்டே எழுத போறோம் இப்போ வந்து நாங்கள் அவங்களோட வீட்டை நிற்கிறோம் என்னன்னு சொன்னால் நேரம் இப்போ 11 மணி ஆகுது அவ்வளவு நேரத்துக்கும் நாங்கள் நின்றுக்கிறோம் இங்கே இந்த குட்டி கூடி நிற்கிறோம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு உண்மையில ஒரு கொஞ்சம் பஞ்சியுமே இல்லை அது உங்களுக்கு நாங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்து அவ்வளோ பொழுதுபோக்காக இருந்து நாங்கள் ஏதோ எல்லாம் உண்மையாக நெச்சு கொண்டு வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரின்னு சொல்லி நல்ல பிளான் எல்லாம் கதை செய்ய கொண்டு இல்லை மேடையில் அவ்வளோ க்ரௌட் என்னென்னா புள்ளிகள் எல்லாம் நிற்கிற உள்ள இருக்கிறேன் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஓகே இருந்தாலும் எங்கள் சைட்டால் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எங்களுக்கு ஏழுமான அளவில் நாங்கள் சும்மா லைட்டாக என்னன்னு சொன்னால் கன பேரை மினைக்கெடுத்தலாம் நாங்கள் என்ன சொன்னால் நாங்களே மினைக்கெடுட்டோம் அதோட இன்னும் எல்லாரையும் வச்சு நாங்கள் மினைக்கெடுத்தலாது மேலால் டைம் போயிட்டு ஒரு விசேஷம் கண்டா சில நேரத்தில் தெரியும் தான் எதிர்பார்த்ததுக்கு மேலால் டைம் போயிட்டு அவ்வளோ அதுக்காக தான் எவ்வளோ லேட்டாக போயிட்டு அண்ணா சொல்லுங்க வேறு என்ன இப்போ இது ஆக்கள் போய் வந்தறியா வீடியோ கட் பண்ணி எடுக்க வேண்டிய எதிர்பார்த்தளவுக்கு எல்லாம் நேரம் சரியாக வந்தது ஓகே நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் இப்போ தம்பி செந்தூரன் டேனு உண்மையில நல்ல வடிவாக சந்தோஷமாக வாழ வேணுமென்று சொல்லி நல்ல வடிவாக நாங்களும் மேடே சொன்ன உண்மையாக தாயப்பன் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி 100க்கு 100 மனமாற மீண்டும் சரியான சந்தோஷமாக இருக்குது அதுதான் இந்த ஒரு கலையும் இல்லை பசி இல்லை அவ்வளோ மன சந்தோஷத்தில் வயிறு கூட பசிக்கல அவ்வளோ சந்தோஷமாக இந்த நிகழ்வை கலந்து கொண்டு உண்மையாக நாங்கள் இப்படி எல்லா இடத்துலையும் போய் மினக்கெட்டதே இல்லை ரைட் இவ்வளோ காலத்துக்கு நாங்கள் இந்த ஒரு இடத்துலேருந்து மினக்கெட்டது கூட இல்லை ஓகே இருந்தாலும்
நம்மட குரு அவர் என்ன 1000 தான் இருந்தாலும் அவருக்கா நாங்கள் கண்டிப்பாக மினக்கற காத்திருக்கிறதுலே ஒரு சுகம் இருக்குது. நாங்கள் அதை சுகத்தோட ஒரு சிறிய அளவிலையும் ஒரு சலிப்பு இல்லாமல் இந்த நேரம் சென்றாலும் நம்மளோட புள்ளிய தம்பி கூட சகல சந்தோஷத்தோடையும் அனுபவிச்சு கொண்டு நாங்கள் போகிற உண்மையாக நல்ல உணவு நல்ல வயிறார சாப்பிட்டு எல்லாம் நாங்கள் வீடியோவில் போட இல்லை. உண்மையில சந்தோஷமாக எல்லாம் சொல்லுங்க. நிற்கிறோம் இல்லாமல் டான்ஸ் ஆடி கொண்டு இருக்கிறார். இப்போ என்ன சொன்னால் நாங்கள் அந்த போகிற வழியெல்லாம் நிற்கிறோம். ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். எதுவும் இதில் வந்து நாங்கள் கதைக்காமல் விட்டுருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. உண்மையிலே சரியாக இதில் எடுக்க முடியும். நான் போயிட்டு ஓகே பாய் பாய்.